ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் என்ற பதிவு. வெந்தயம் கருஞ்சீரகம் பயன்படுத்தி வருவதனால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி பேசலாம். இப்போ வெந்தயத்தை எவ்வளோ எடுத்துக்கணும்? 100 கிராம் எடுத்துக்கணுங்க. கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிதமான சூட்டில் அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டேப்லெட்ஸ்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சுகர் டேப்லெட்ஸு, நம்ம உடம்புக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் சாப்பிட்றோமோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அதை எடுத்து போட்டு நல்ல ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் வெந்நீரில் அந்த ஒரு ஸ்பூன் அந்த கருஞ்சீரகம் வெந்தய பொடியை போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அலையை கலக்கிட்டு அதை குடிச்சிட்டு படுத்தோம்னா காலையில் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈஸியாக அந்த மோஷன் நல்லா ஈஸியாக போயிடும். வயிறும் க்ளீனாக இருக்கிறதுனால உடம்பு சுத்தமாக இருக்கும். நம்ம மாத்திரையெல்லாம் போடுற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இந்த வெந்தயம் கரிஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு வராது. அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.